ஒரு 3.5 ஏக்கர்ல சூரியகாந்தி வேற போட்டுருக்குறோம். சூரியகாந்தி பாருங்க சூப்பரா இருக்குது. இப்ப வந்து விளைச்சி ஒரு வாரம் தான் ஆகுது. ஆனா நல்லா முளைப்பு திறன் நல்லா இருக்கு. சூரியகாந்தி மாசில் அருமையா இருக்கும். இன்னும் இது வளர்ந்து பாருங்க, அந்த பூ வர்ற பாருங்க பருவத்திலாம் பார்த்தா பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா அவ்வளவு சூப்பரா இருக்கும். சூரியகாந்தி வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணெய்க்காக எண்ணெய் வித்து. அதனால அதுல இருந்து எண்ணெய் எடுக்கலாம். இது எத்தனை மாசத்துல அறுவடை பண்ணலாம்? இது 3 மாசத்துல இதுவும் அறுவடை ஆயிரும். 3 மாசமா? 3 மாசத்துல அறுவடை ஆயிரும். சரி சரி. எங்களுக்கு அடுத்தடுத்து வர்றதெல்லாம் வீடியோவா நீங்க போடுவீங்களா உங்க சேனல்ல? அழகா போடுவோம். இதுல இருந்து என்னது சூரியகாந்தி எண்ணெயா? என்னது சூரியகாந்தி சன்ஃப்ளவர் ரிஃபைண்ட் ஆயில் அவங்க சொல்லி யூஸ் பண்றோம்ல, சன்ஃப்ளவர் ஆயில். சன்ஃப்ளவர் ஆயில் எடுக்கலாம். வேற சொல்லுங்க, கேளுங்க, நான் சொல்றேன். இதுக்கு ஏதாவது மருந்தெல்லாம் அடிப்பீங்களா? ஆமா, இதுக்கு மருந்து அடிக்க வேண்டியது இருக்கும். இதுக்கு களைக்கு ஒரு மருந்து அடிச்சு விடணும். அப்புறம் பிடிக்கிற பருவத்துல ஒரு மருந்து, அப்புறம் யூரியா கலவை கரைசல். இது என்ன மானாவாரியா இல்ல எப்படி? இது தோட்டம் மானாவாரியில தான். அந்த ரெகுலராவும் பண்ணலாமா இந்த பயிர் தோட்டக்காட்டுகள்ல? தோட்டக்காட்டுல அழகா பண்ணலாம். தோட்டக்காட்டுல நல்லா இருக்கும். தோட்டக்காட்டுல பாருங்க, இப்ப இதுல வந்து பாருங்க, அந்த பூ பிடிக்கிற பருவத்துல நல்லா டிஏபி கரைசல் அடிச்சா அந்த மணி சூப்பரா இருக்கும். நல்லா பிடிக்கும். நல்லா விளைச்சல் மகசூல் அமோகமா இருக்கும். பருப்பு பத்தி நல்ல பின்னமா நல்லா இருக்கும். அந்த நல்ல பெருசா நல்லா அகலமா நல்லா அருமையா இருக்கும். ஓ சரி 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 சரி. நன்றி. அடுத்தடுத்த அப்டேட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.